வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்துள்ள நிலையில் மதுரை மாநகரில் 8 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. செல்லூர் பகுதியில் மக்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன். விவரம். மதுரையில் 8 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்து வரக்கூடிய வேளையிலே தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் அதிக அளவு தேங்கியிருக்கிறது. நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சியை பொறுத்தவரை பார்த்தோமேனால் மதுரையின் நகர்பகுதியாக இருக்கக்கூடிய செல்லூர் பகுதி குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீரானது அதிக அளவு உள்ளே சென்றதால் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் இருக்கக்கூடிய ஒரு நிலையை காண முடிகிறது. குறிப்பாக பார்த்தோமேனால் 8 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்து வரக்கூடிய வேளையிலே மதுரை தல்லாகுளம் சாலை, தமுக்கம் சாலை, நரிமேடு, பிடி ராஜன் சாலை இப்படியாக நகரின் அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் மழைநீர் அதிக அளவு தேங்கி இருக்கிறது. அதே போன்று அவ்வழியே செல்லக்கூடிய வாகனங்களும் தண்ணீரில் தத்தளித்து செல்லக்கூடிய வேளையிலே செல்லூர் பகுதிக்கு உட்பட்ட இந்திரா நகர் இந்த பகுதியில் தொடர்ந்து கனமழை காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததோடு மட்டுமல்லாது வீடுகளில் இருக்கக்கூடிய கழிவறைகள் வழியாகவே மனித கழிவுகளும் அந்த தண்ணீரோடு மிதந்து வருவதால் மிகுந்த அவதிக்குள்ளாகி அப்பகுதி மக்கள் வேதனையுடன் இருக்கக்கூடிய ஒரு நிலை அரங்கேறி வருகிறது. அதே போன்று செல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லக்கூடிய சாலை முழுவதுமாகவே தண்ணீரில் தேங்கியுள்ளதால் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் மற்றும் மருத்துவமனையிலிருந்து செல்லக்கூடியவர்களும் அந்த மழைநீரை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் அரங்கேறி இருப்பது போலவே கோரிப்பாளையம், தல்லாகுளம், தமுக்கம், செல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே சொன்னது போல கடந்த 8 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வரக்கூடிய வேளையிலே ஆங்காங்கே தண்ணீர் அதிக அளவு தேங்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.